நீங்கள் இந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ஒரு விஷயத்தை இனி பண்ணவே கூடாது அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. பட் ஆனால் திரும்பவும் அதே தான் பண்ணுவீங்க. நம்ம ரொம்ப குண்டாகிட்டு இருக்கோம், அதனால் இந்த ஜங்க் ஃபுட்ஸ்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு தான் நினைப்பீங்க. ஆனாலும் இந்த கேக்கு, ஸ்வீட்ஸ் எல்லாம் பார்த்தா அதே தான் திரும்ப சாப்பிடுவீங்க. நம்ம அதிகமாக டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், அதனால் மொபைல் ஃபோன் யூஸிங்கை கொஞ்சம் கம்மி பண்ணணும்னு தான் நினைப்பீங்க. ஆனாலும் திரும்பவும் மொபைல் ஃபோனே தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. லைஃப்பில் ஒரு செல்ஃப் கண்ட்ரோலே இல்லையே. ஸ்டாப். நீங்கள் டிசிப்ளினை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிசிப்ளினா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் சில பேர் நோட் பண்ணியிருக்கீங்களா, அவங்களால மட்டும் இப்படி டிசிப்ளினாக இருக்க முடியுது? ஏன்னா தே நவ் வாட் இஸ் டிசிப்ளின். நமக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். இந்த வீடியோ நீங்கள் லைஃப்பில் டிசிப்ளினை ஃபாலோ பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். டிசிப்ளினுக்கும் செல்ஃப் டிசிப்ளினுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? நீங்கள் நினைக்கிறது 100% கரெக்டு தான். டிசிப்ளின்னு ஒன்று இருக்குது, செல்ஃப் டிசிப்ளின்னு ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு டிசிப்ளின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். டிசிப்ளின் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது ஸ்கூல் டைமாக தான் இருக்கும். ஸ்கூலில் சார் திட்டுவாங்க அப்படின்னு ஷேட் பட்டன் போடுறதுலேருந்து மேம் திட்டுவாங்க அப்படின்னு ஹோம்ஒர்க் எழுதுகிற வரைக்கும் இது எல்லாமே டிசிப்ளினில் தான் வரும். ஒருத்தவங்க கேட்பாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு பேர் டிசிப்ளின். இதே செல்ஃப் டிசிப்ளின்னா என்ன? செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறது சார் கேட்டாலும் கேட்கலனாலும் நான் ஷேட் பட்டனை போடுவேன், மேம் பார்த்தாலும் பார்க்கலனாலும் நான் கண்டிப்பாக ஹோம்ஒர்க் எழுதுவேன், அப்படிங்கிறது தான் செல்ஃப் டிசிப்ளின். இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிடும். ஒரு டாஸ்க் இல்லை ஒரு ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு ஒர்க் உங்களுக்கு பிடிக்கலனாலோ இல்லை அது ரொம்பவே கஷ்டமாக இருந்தாலோ அதுக்கு நீங்கள் எந்த விதமான எக்ஸ்கியூஸும் கொடுக்காம அந்த ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு பேர் தான் செல்ஃப் டிசிப்ளின். உங்களோட மைண்டில் இப்போ ஒரு காமனான ஒரு கொஸ்டின் இருக்கும், ஏன் ப்ரோ இந்த டிசிப்ளின் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்குது, அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே ஹார்டாக இருக்குது, அதுக்கு என்ன காரணம்? இந்த கொஸ்டின் எனக்குள்ளேயும் இருந்துச்சு. டிசிப்ளின் ரொம்பவே ஹார்டாக இருக்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு 3 ரீசன்ஸை பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ரீசன், இன்ஸ்டன்ட் ரிவார்ட். ஹியூமன்ஸோட நேச்சரே ஒரு விஷயத்தை பண்ணதுமே அவங்களுக்கு அது ரிவார்ட் கிடைக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இதே டிசிப்ளினில் ஒரு ஹேபிட்டை ஃபாலோ பண்ணும்போது அதுக்கு இன்ஸ்டண்ட்டாக கண்டிப்பாக ரிவார்ட் கிடைக்கவே கிடைக்காது. இப்போது நீங்கள் சாக்லேட் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு டேஸ்டியான ஃபீலிங்கும் ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீலிங் கிடைக்கும். இதுதான் ஒரு இன்ஸ்டன்ட் ரிவார்டு. இதே நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறீங்க. இப்போது இதுக்கான ரிவார்டு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் இதில் சாக்லேட்ஸை கட் பண்ணணும், நீங்கள் கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் செய்வீங்க. பட் ஆனால் அதுக்கான இன்ஸ்டன்ட் ரிவார்டு உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா ஒரே நாளில் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகவே ஆகாது. இந்த மாதிரி ரிவார்ட் கிடைக்காத ஒரு விஷயத்தை பண்ணும் பொழுது உங்களுக்கு ரொம்பவே ஹார்டாக தான் இருக்கும். செகண்ட் ஒன், லேக் ஆஃப் மோட்டிவேஷன். டிசிப்ளினுக்கும் மோட்டிவேஷனுக்கும் சத்தியமாக ஆகவே ஆகாது. ரெண்டுத்துக்கும் அவ்வளோ பெரிய தூரம் இருக்குது. ஹியூமன் ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு மோட்டிவேஷன் இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் டிசிப்ளினை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எந்த விதமான மோட்டிவேஷனுமே இருக்கக்கூடாது. அது ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு விஷயம். உங்களுக்கு மோட்டிவேஷன் இருந்தாலும் இல்லைனாலும் நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை பண்ணணும். காலைல 5 மணிக்கு எழுந்திரிக்கணும்னு நிறைய பேர் நைட் அலாரம் வைப்பாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். இதே 5 மணிக்கு அலாரம் அடிக்கும் பொழுது அந்த ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு சுத்தமாகவே இருக்காது. அலாரம் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கிடுவாங்க. டிசிப்ளினை ஃபாலோ பண்ண ரொம்பவே கஷ்டமாக இருக்கிறது ஒன் ஆஃப் த ரீசனும் இந்த லேக் ஆஃப் மோட்டிவேஷன். தேர்ட் ஒன், ஹேபிட்ஸ் அண்ட் ரொட்டீன். ஒருத்தங்க வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடணும், எக்ஸசைஸ் பண்ணணும். மெயினாக உங்களுக்கு ரெக்கவரி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது எல்லாமே நேற்று வரைக்கும் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்கவே மாட்டாங்க. இப்போது ஒரு ரொட்டீன் போயிட்டு இருக்கும் பொழுது அதில் ஒரு புதுசான இந்த 3 ஹேபிட்ஸ் அவங்க ஆட் பண்ணும் பொழுது அது டெஃபினட்டாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதனால் கூட டிசிப்ளின் அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கலாம். சரி ப்ரோ, நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. கஷ்டப்பட்டு இந்த டிசிப்ளினை ஃபாலோ பண்ணால் நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்? கண்டிப்பாக டிசிப்ளினை ஃபாலோ பண்ணனால ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் 2 முக்கியமான பெனிஃபிட்ஸை பற்றி மட்டும் பார்த்துடலாம். டிசிப்ளினை ஃபாலோ பண்ணுறதுனால நமக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸை நம்மளால் கம்மி பண்ண முடியும். இப்போ ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்களுக்கு இன்னும் 1 வீக்கில் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அவங்களுக்குனே ஒரு ரூல் போட்டுக்கிறாங்க. இந்த 1 வீக்கில் நான் மொபைல் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன், ரெகுலராக நான் படிக்க ஆரம்பிப்பேன் அப்படின்னு. இப்போ அவங்க டிசிப்ளினாக மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணாமல் அவங்க ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு அவங்க எக்ஸாமில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க எக்ஸாமில் கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் எடுப்பாங்க. இதே அவங்க டிசிப்ளினே இல்லை அப்படின்னா அவங்க மொபைல் ஃபோன் பார்த்துட்டு அவங்க ஸ்டடீஸ்க்கு ப்ரிப்பேரே பண்ணாமல் ரொம்பவே அலட்சியமாக இருப்பாங்க. ஸோ இப்படி அலட்சியமாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு எந்த விதமான ஸ்கோருமே வராது. இப்படி ஸ்கோர் வரல அப்படின்னாலே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. செகண்ட், எல்லாருக்குமே ட்ரீம் ஜாப் இல்லை ட்ரீம் ஏதாவது ஒரு டார்கெட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் உங்களோட லைஃப்பில். சில பேர் அந்த ஒரு விஷயத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுவாங்க, ஆனால் சில பேரால் ஆகவே முடியாது. இதுக்கு ஒன் ஆஃப் த முக்கியமான காரணம் இந்த டிசிப்ளினாக கூட இருக்கலாம். டிசிப்ளின் இஸ் த பிரிட்ஜ் பிட்வீன் கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ். டிசிப்ளினால் இந்த 2 பெனிஃபிட்ஸ் மட்டும் இல்லை, இன்னும் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் டிசிப்ளினை ஃபாலோ பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் கண்டிப்பாக ரொம்பவே நல்லாயிருக்கும். டிசிப்ளினை ஃபாலோ பண்ணுறது கஷ்டம் தான், பட் ஆனால் முடியாதது கிடையாது. கீப் ட்ரை, ஒர்க் ஹார்ட்.